எதை பார்த்தாலும் பயப்படுவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு பயம் உங்கள் ஜாதகத்தில் வந்துச்சுன்னாவே, நோய் வந்துருச்சுனாலே, வறுமை வந்துட்டாலே, கடன் வந்துட்டா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்தை தாண்டித்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்குத்தான் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை, இப்படி ஒரு அற்புதமான நாளில் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஊரில் இருக்க வேண்டிய குலதெய்வத்தை போய் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கே சொல்லட்டா, இந்த சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்க பாருங்கள் சரவணா ஸ்டோர்ஸு, அவருக்கும் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி சைட்டில் ஒரு சின்ன கோயில் தான். அந்த மாதிரியான சின்ன கோயிலைத்தான் நம்ம வழிபட்டாதான் நீங்கள் உச்ச நிலைமைக்கே போக முடியும். வெளிநாடு வெளி தேசத்தில் போய் பிரவேசம் பண்ண முடியும்.